வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி தாங்க கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிலவால் நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? நாடு எவ்வளோ பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. எதையும் நின்று நிதானிச்சு பார்க்கக்கூடிய சூழல் கூட எங்களுக்கு இல்லை, டைம் இல்லை. எங்கள்கிட்ட போய் நிலவு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கேட்குறியே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை கூட கவனிக்க தவறுறோம் இல்லையா? 80s 90s கிட்டுகளுக்கு இப்படிப்பட்ட சூழலே இல்லைங்க. அவர்கள் எல்லாவற்றையுமே ரசிக்கக்கூடிய வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். நிலவோடு சம்மந்தப்படுத்துகிற அழகான நினைவலைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்க. என்ன 90s கிட் 80s கிட்ஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நிலாச்சோறு. கரண்ட் கட் ஆகும்போது பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்டு, எதிர்த்த வீட்டில் இருக்க ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, பெரியம்மா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களும் மொட்டை மாடியில் சேர்ந்து அம்மா உருட்டி தர அந்த சோற்று உருண்டைகளை உருட்டிக்கிட்டு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அனுபவித்தவங்களுக்கு தாங்க தெரியும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களே நம்மளால் உருவாக்கி தர முடியல. எங்கே அதுக்கெலாம் நமக்கு நேரம் இருக்குது? பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. இதில் எங்கே நிலவை பார்க்கறது, ரசிக்கிறது? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நான் யோசிச்சு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். நிலவால் நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? நாங்கள் பதில் சொல்கிறது இருக்கட்டும், நீயே இப்போ இதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. காரணம் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பாட்டு கேட்குறது என்னோட பழக்கங்க. அப்படி நான் பாட்டு கேட்கும்போது ஒரு பாட்டு தாங்க எனக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்னம்மா பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருங்க சொல்கிறேன். காற்று வெளியிடை படம் பார்த்துருக்கீங்கல்ல? காற்று வெளியிடேன்னு சொன்னது அது என்ன பாட்டுன்னு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும். நினைவுக்கு வராதவங்களுக்காக சொல்கிறேன். இசை புயல் ரஹ்மானும் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவோட அந்த இருவரோட படைப்பாக உருவான பாடல் சொல்லட்டா? நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை. எவ்வளவு அற்புதமான பாடல் இல்லையா? என்ன வார்த்தைங்க! நல்லை அல்லை, நன்மை செய்யவில்லைன்றத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை பார்க்கும்போது இதை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். மண்டையை போட்டு உடைச்சேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது, குறுந்தொகையில் எனக்கு பதில் கிடச்சிருச்சு. குறுந்தொகையில் 47வது பாடலில் இந்த வரி இடம்பெற்றிருக்குங்க. குறுந்தொகை பாடல்கள் தான் காதல் பாடல்களை உணர்வோடு கொடுக்கக்கூடிய, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம்னே நம்ம சொல்லலாம், சங்க இலக்கிய படைப்பு. அதில் இந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். கண்டிப்பாக தமிழ் இலக்கியத்தில் பரிச்சயம் உடையவர்களுக்கு இந்த பாடல் அறியப்பட்ட பாடலாகத்தான் இருக்கும். இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா, இவ்வளவு உணர்வுபூர்வமாக பாடியிருக்கக்கூடியது ஒரு பெண் தாங்க. ஆமாங்க, சங்க காலத்தில் பெண்களும் கவிஞர்களாக இருந்திருக்காங்கங்க. இந்த பாடலை பாடிய ஆசிரியர் நெடுவெண் நிலவினார். இப்படிலாமா அப்போ பேர் வச்சாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, பாடல் பாடிய ஆசிரியரோட பேர் நமக்கு கிடைக்காதனால அவர் பாடின பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த அந்த அடைமொழிகளை எடுத்து அந்த ஆசிரியருக்கு பெயராக வைத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியரோட பேர் நெடுவெண் நிலவினார். இவருக்கு மட்டும்தான் இப்படி பேர் இருக்கானா? சங்க இலக்கிய பாடல்கள் பாடின சில பேருக்கு இந்த மாதிரி அடைமொழி பெயர்கள்லாம் இருக்குது. காக்கை பாடினியார், செம்புழ பெயல் நீரார் என்றெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலானது ஒரு குறிஞ்சி திணை சார்ந்த பாடலா இருக்குங்க. குறிஞ்சி நினைவுக்கு இருக்கா? மலை சார்ந்த பகுதி. அந்த குறிஞ்சி திணை பின்னணியோட இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. கூற்று யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா தோழியோட கூற்றுங்க. காதல் வாழ்க்கையில் தோழியோட பங்கு எவ்வளவு இன்றியமையாதது. இந்த காதல் வாழ்க்கையை கல்யாணத்தில் முடிக்கிறதுல தோழி என்னென்னவெல்லாம் செயல்படுறா அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம தமிழ் காதலி பாட்காஸ்டோட முதல் எபிசோடான கண்ணியம் நிறைந்த காதலில் கேட்டு தோழியோட பங்களிப்பை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். ஆக தோழி தலைவனுக்கு அறிவுறுத்துவதாக இந்த பாடல் இருக்குங்க. பாடலை பார்ப்போமா? கருங்கால் வேங்கை வீயுகு துருகல் இரும்புழி குருளையின் தோன்றும் காட்டிடை எள்ளி வருணர் களவிற்கு நல்லையல்லை நெடுவெண் நிலவே. தோழி தலைவனிடம் நேரடியாக சொல்லாம நிலவை பார்த்து தலைவியோட சூழலை விளக்குவதாக இந்த பாடல் இருக்குங்க. பாடலோட பின்னணி இதுதான். சரி, பொருள் என்னன்னு பார்ப்போமா?
தலைவன் இரவு நேரத்துல தலைவியை பார்த்துட்டு போறான். இதை பற்றி இரவு குறி பகல் குறி என்றெல்லாம் நம்ம முன்பே எபிசோட் 2ல விவாதிச்சுட்டு இருக்கோம். அதையும் கேட்க தவறியவர்கள் அந்த எபிசோடை கேட்டு பகல் குறி இரவு குறியை பற்றி அறிஞ்சுக்கோங்க. ஆக இரவில் தலைவி தலைவனை பார்க்கிறா, தலைவன் தலைவியை தேடி வர்றான். இந்த விஷயத்தை தோழி விரும்பல. ஏன்னா இரவு குறியில அந்த காதல் அதோடு நின்று விடக்கூடாது, அது திருமணத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் இல்லையா? அதுக்காக தலைவன் தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தோழி நிலவை பார்த்து கூறுவதாக இந்த பாடலோட சூழல் இப்படியாக அமைஞ்சிருக்கு. நிலவை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, நீண்ட நேரம் எரியும் வெண்ணிலவே, நீண்ட நேரமாக ஒளியை உமிழக்கூடியது நிலா. நைட்டிலிருந்து காலையில வரைக்கும், நைட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, மாலை பொழுதிலிருந்து மறுநாள் விடியற்காலை வரைக்குமே நிலவோட ஒளி இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் அல்லவா? அதனாலதான் நீண்ட நேரம் எரியும் வெண்ணிலவே, கரிய அடிப்பாகத்தை உடைய வேங்கை மரத்தின் மலர்கள் உதிர்ந்த பாறை இருக்கு. அதாவது மரம் கரிய அடிப்பாகத்தை உடையதாக இருக்கு அப்படின்னா அந்த மரம் பழமையான மரம் அப்படின்றது பொருள். பழமையான மரம் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கும். ஆக குறிஞ்சி நிலத்துக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய மலர்கள்ல வேங்கை மலரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மலருங்க. அந்த மலரை ஏன் இங்க குறிப்பிடுறான்றத பின்னாடி நான் சொல்றேன். முதல்ல அந்த மலர் பரவி இருக்கிற ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையை நிலா வெளிச்சத்துல பார்க்கும்போது பாறை கருப்பா இருக்கும், வேங்கை மலர் மஞ்சள் நிறம், அதாவது பொன் நிறத்துல இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு புலிக்குட்டி படுத்திருக்கிற மாதிரி இருக்குமா. இப்படிப்பட்டதாக தலைவன் வரக்கூடிய அந்த பாதை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த காட்டுல இரவு நேரத்துல வர்ற தலைவனோட கள ஒழுக்கத்துக்கு நீ நன்மை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தோழி நிலவை பார்த்து சொல்லுவதாக இந்த பாடல் இருக்குங்க. அதாவது நிலவோட ஒளி இருக்கிறதுனால அந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த வேங்கை பூக்கள் நிலவோட ஒளியில பார்க்கும்போது புலிக்குட்டி இருக்கிற மாதிரி இருக்கனால தலைவனோட பயணத்துக்கு அது தடை செய்யக்கூடியதா இருக்கும். புலியினாலே எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. குட்டி புலி இருந்ததுன்னா அதை சுற்றி பெரிய பெரிய தாய் புலி, தந்தை புலி, சுற்றத்தார் புலி, சொந்தக்காரங்க புலி, எல்லா புலியும் இருக்கும்ல. ஆக அவன் வரக்கூடிய வழியோட அருமைப்பாடு காரணமாகவும் இப்படிப்பட்ட பயத்துக்கு நடுவுல தான் தலைவன் தலைவியை பார்க்க வரான். எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் என் தலைவியை நான் காக்க வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலை தலைவனுக்கு இருக்குல்ல. அந்த காதலோட உறுதிப்பாடை பார்த்தும் அவர்கள் காதலுக்கு இடையூறு செய்கிற மாதிரி நிலா ஒளியை வீசிட்டு இருந்தா யாராவது இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு தலைவனும் தலைவியும் காதல் கொள்வதை வீட்டுக்கு சொன்னா என்ன ஆகும் அப்படின்றதுனால தோழி நிலவை பார்த்து நீ அவர்கள் காதலுக்கு நன்மை செய்யவில்லை அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் இருக்கு. வேங்கை மலரை பற்றி ஏன் தோழி குறிப்பிடுறா அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அன்றைய காலத்துல திருமணம்ன்றது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாள் நட்சத்திரம் பார்த்து வைப்பதை தாண்டி இயற்கை சார்ந்த அந்த குறியீடுகளின் அடிப்படையில தான் திருமண காலத்தை அன்றைய பெரியோர்கள் நிர்ணயித்தாங்க. அந்த அடிப்படையில வேங்கை மலர் பூக்கும் காலமானது திருமணத்துக்கான காலமாக இருந்திருக்கு. ஆதலால தோழி மறைமுகமாக திருமண பருவம் வந்துவிட்டது தலைவனே, நீ தலைவியை மணந்து கொள் அப்படின்னு சொல்லி தோழியை அறிவுறுத்துவதாகவும் அதை போலவே இந்த பாடலோட இறைச்சியாக நாம் அதை எடுத்துக்கலாம். ஆக திருமணத்தை நோக்கி நகர்த்துவதாக நிலவை நோக்கி பழித்து கூறுவதாக இந்த பாடலானது அமைந்திருக்கு. பழித்துனா என்ன? திட்டுவது தான், உரிமையோட திட்டுவது. ஆக இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மின்சார விளக்குகளால ஒளி நிறைந்து காணக்கூடிய இந்த சூழல்லையும் காதலுக்கு லைட்டு வெளிச்சத்துல இருந்து பார்த்தோம்னா யாராவது பார்த்துருவாங்களோ, வீட்டில் சொல்லிடுவாங்களோன்ற பயம் இன்றைக்கு இருக்கிற காதலர்களுக்குமே இருக்க தானே செய்யுது. அப்ப அன்றைக்கு அலறு அம்பல் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் எதிர்கொள்ளணுமா அப்படின்ற அந்த நிலையில காதலுக்காக நிலவை நோக்கி தலைவி கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் தன்னோட தலைவன் இல்லாத போது தனிமை துயரை மிகுவிப்பதுமாக நிலவை திற்ற வசைப்பாடுகள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்கதாங்க செய்யுது. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் கூட தான் நிலவால காதலர்கள் துன்பம் அடைகிறாங்க அப்படின்றத இன்னும் நம்ம நெருங்கி பார்ப்போமா திரை இசை மூலமாக. நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரும் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான்
இந்த நேரம்தான். பாட்டு நினைவுக்கு வந்துருச்சா? ஆமாங்க, அன்றிலிருந்து இன்று வரை காதலுக்கு இந்த நினைவு எப்பவுமே ஒரு பெரும் தொல்லை தரக்கூடியதா இருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு? நிலவால உங்களுக்கு திண்டாட்டமா கொண்டாட்டமா? உங்களோட காதல் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த பதிவுக்கு நமக்கு உதவி செய்த நம்மளுடைய தோழர் மிலாத மூன் இன்ஸ்டாகிராம் பயனர் மோகன்ராஜ் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிட்டு நான் இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். கேட்ட கேள்வியை மறந்துடாதீங்க. நிலாவால் உங்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நிலவோட பாடலோட நிலவோட கற்பனையோட தொடர்ந்து உங்க காதல் வாழ்க்கையை அனுபவிங்க. நன்றி. வணக்கம் நண்பர்.